ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிசிஏ வித் ராகுல் சார் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, டெலகிராமில் இருக்கும். அவங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டேஸ், இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ், நேஷ்னல் அஃபேர்ஸ், ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ், அப்பாயின்மெண்ட் அண்டு ரெசிக்னேஷன், அவார்டு, ஹானர், சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் ஸ்கீம், இந்த மாதிரி நிறையா இருக்கும். முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா ஸ்கீமு, ஸ்போர்ட்ஸு, அவார்டு, அப்புறம் வந்துட்டு அப்பாயின்மெண்ட்ஸ். இதுதான் மெயினாக நான் பார்ப்பேன். ஓகேவா? அதே தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, இது வரைக்கும் உள்ள வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருங்க. அதாவது ஜனவரிலேருந்து ஜூலை வரைக்கும் உள்ள வீடியோஸ் அவைலபிள் இருக்குது, பார்த்துருங்க. எஸ்எஸ்சியில் மோஸ்ட்லி இப்போ வந்துட்டு கேட்க மாட்டுறாங்க, ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை. என்டிஎஸ் எக்ஸாமில் ரீசெண்டாக 2025 என்டிஎஸ் எக்ஸாமில் நிறைய ஷிஃப்ட்டில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கூட இல்லை. ஓகேவா? அதனால் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த அவார்டு, அப்பாயின்மெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கோங்க. ரயில்வேக்கு வேணால் யூஸ் ஆகலாம், மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இன்னும் இதாக இல்லை. சும்மா பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் டேஸில் வந்துட்டு இது முக்கியமாக ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஹிரோஷிமா டே, லிட்டில் பாய்ங்கிற குண்டை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி நாகசாகியில் ஒரு குண்டு போட்டிருப்பாங்க, ஃபேட்மேன், லிட்டில் பாய், அந்த மாதிரி. அதுக்கடுத்தது ஹேண்ட்லூம் டே. ஹேண்ட்லூம் டே படித்து வச்சுக்கோங்க, ஆகஸ்ட் 7ஆம் தேதி. இது ஏன்னா காந்திஜியே பார்த்திங்கன்னா அந்த சுதேசி மூமெண்ட்டில் ஹேண்ட்லூம் ரிலேட்டடாக வந்திருக்கு. ஸோ நம்ம இதை தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. ஹேண்ட்லூம் டே முக்கியம்தான். இம்பார்ட்டன்ட் டேஸ் கேட்குறது இல்லை, இருந்தாலும் பயல் ஃபியூல் டே, லயன் டே, இதெல்லாம் வந்து 10ஆம் தேதி வருது. இதெல்லாம் என்ன கேட்பாங்கன்னு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் ப்ராஜெக்ட் லயன், டைகர், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் தெரிஞ்சுக்கலாம். வேறு என்ன, எலிஃபண்ட் டேவும் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் என்விரான்மெண்ட் ரிலேட்டட். ஸோ படிச்சுக்கலாம். லயன் டே 10, ஆகஸ்ட் 12ஆம் தேதி எலிஃபண்ட் டே. இன்டர்நேஷ்னல் யூத் டே வந்து அதுவும் 12ஆம் தேதி. அதெல்லாம் கூட வேண்டாம். இந்த இடத்துல ஒன்று இருக்கு பாருங்க, இந்தியன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ஓகேவா? எலிஃபண்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு 1992. 72 வந்து வன காடுகளுக்கு. ஓகேவா? எலிஃபண்ட்டுக்கு வந்து 92. அப்புறம் ஆகஸ்ட் 15 நம்ம எல்லாருமே தெரியும், ஃப்ரீடம் கிடைச்சது, அதை நாம் வச்சுக்கோங்க. நேஷ்னல் ஸ்பேஸ் டே வந்து ஆகஸ்ட் 23. ஓகேவா? நம்ம ககன்யான் திட்டம், சந்திராயன் 3லாம் கூட அந்த டேட்டில் தான் நம்ம விட்டு சக்ஸஸ் பண்ணோம். ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. மஸ்கிட்டோ டேலாம் கேட்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் படிச்சுக்கலாம். ஆகஸ்ட் 20 படிச்சுக்கோங்க, ஏன்னா மலேரியா, இந்த மாதிரி பெரிய பெரிய நோய்களுக்கு அதுதான் காரணம். ஸ்போர்ட்ஸ் டே ரொம்ப முக்கியம். ஆகஸ்ட் 29 நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே 2025. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். அது யாரோட நினைவா? மேஜர் தயான்சந்த், இந்தியன் ஹாக்கி. 1928, 32, 36 கண்டினியூஸாக கோல்டு மெடல் வாங்கி கொடுத்தாரு. அதை நாம் வச்சுக்கணும். 2019 ஸ்போர்ட்ஸ் டேவாக நம்ம கொண்டாடுறோம். ஸ்மால் இண்டஸ்ட்ரி டே ஆகஸ்ட் 30. இது கேட்பாங்க, நம்பிக்கை இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக பிடிக்கும். ஓகேவா? மற்ற எதுவும் வேண்டாம். நாசா டிஸ்கவர்டு 29th மூன் ஆஃப் யுரேனஸ். அதை நாம் வச்சுக்கணும், இது கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இன்டர்நேஷ்னலில் பெருசாக இல்லை.
நேஷ்னல் இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்ப்போம். இது கேட்பாங்க. இந்தியா கமிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் இன் காண்ட்லா போர்ட். காண்ட்லா போர்ட் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ படிச்சுக்கோங்க. பிம்ஸ்டிக் எங்கே நடந்தது அப்படிங்கிட்ட நியூ டெல்லி. இதை கேட்பாங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது? லடாக்கா? லடாக்கில் தான். இந்த பிம்ஸ்டிக்கு இந்த ஃபுல் மீனிங் படித்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க. கார்த்தவ்யா பவன் inaugurated by PM Modi. ஃபீல்டு மார்ஷல் சாம் பிரிகேடியர் உஸ்மான் அவர் வந்து என்சிஆர்டி புக்கில் சேர்த்துருக்காங்க. அதாவது இந்தியன் ரயில்வே கண்டக்ட்ஸ் ட்ரையல் ரன் ஆஃப் ஏசியாஸ் லாங்கஸ்ட் ஃப்ரைட் ட்ரெயின் ருட்ராஸ்ட்ரா. இதை நாம வச்சுக்கோங்க. இது கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்தியன் ரயில்வேஸ் கண்டக்ட்ஸ் ட்ரையல். இது ஆசியாவிலேயே நீளமான சரக்கு ரயில் சேவை. அந்த இதுதான் ருத்ராட்சம். ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர் வச்சுக்கோங்க. எழுபத்தி 9வது இண்டிபெண்டன்ஸ் டே, நியூ இந்தியா, அதான் தீம். ஓகேவா? விக்சித் பாரத் 1947. ஹைட்ரஜன் பவர்டு ட்ரெயின் வந்துட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க எந்த ஹரியானால. மெரிட் ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி என்சிஆர்டியில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. மூணு ஸ்டாச்சு வந்துட்டு இப்போ புதுசாக ரீவீல் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்துக்கலாம். வல்லபாய் பட்டேல் இது ஆல்ரெடி இருக்குது. அப்புறம் வந்துட்டு பிர்சா முண்டா அவங்களோடது இந்த மாதிரி. அடல் பிகாரி வாஜ்பாய், வல்லபாய் பட்டேல், பிர்சா முண்டா 3 பேரோட ஸ்டாச்சுவும் ரிவீல் பண்ண போகிறாங்க. சுந்தர்பன் டைகர் ரிசர்வ் பிகம் இந்தியாஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ் பார்த்து வச்சுக்கோங்க. இது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. NHAI அந்த நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்துட்டு ப்ராஜெக்ட் அரோஹான் அப்படின்னு ஒரு இது லான்ச் பண்ணியிருக்காங்க. The state awares. ஸ்டேட் அவேர்ஸில் பெருசாக இல்லை. ஸ்போர்ட்ஸ் கார்லஸ் அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு செஸ் ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு கப். இதெல்லாம் கேட்பாங்க நம்மளால். அன்னோராணி அவங்க என்ன பிளேயர்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜாவலின் த்ரோ. அண்டர் 17 வேர்ல்டு ரெஸ்லிங்கில் வந்துட்டு இந்தியா உமன்ஸ் டீம் 6 மெடல்ஸ். ரமேஷ் பதில் அப்படிங்கிறது வந்து இந்த ஏசியன் சர்ஃபிங் கேம் இருக்கும்ல, அலைச்சறுக்கில் வந்து ஜெயிச்சிருக்காரு. அது நாம சொல்லுங்க. நர்மதா பட்ரா இவங்க என்ன பிளேயர்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
உஷு, மெடலின் விஷு. பட் இந்த கேம் அவ்வளவா யாரும் விளையாட மாட்டாங்க. பட் இது புதுசான ஒரு கேம் தான். ஃபர்ஸ்ட் மெடல் ஜெயிச்சிருக்காங்க. ஜார்க்கண்ட் உமன்ஸ் ஹாக்கி டீம் வந்துட்டு ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. 12th மென்ஸ் ஏசியா கப் ஹாக்கியில் பீகார் சிஎம் நிதிஷ்குமார் வந்து லோகோ மஸ்காட் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கார். இந்தியா வந்துட்டு ஏசியன் ஓப்பன் ஷார்ட் ட்ராக் ஸ்பீட் ஸ்கேட்டிங் கேம் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் நடத்துகிறாங்க. தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ ஃபஸ்ட்டு கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான லோகோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹிமாலயன் கிங்ஃபிஷர் தான். ரோஹித் கிருஷ்ணா இந்தியா 89th கிராண்ட் மாஸ்டர். நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி தான் ஜெயிச்சிருக்கு 137 டுரான் கப்பை. இந்த டுரான் கப்புங்கிறது ரொம்ப பழமையான கேமு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1888 ஆரம்பிச்சிட்டாங்க. கோவா தான் வந்து அஃபீஷியல் ஹோஸ்ட் ஃப்ரைடு வேர்ல்டு கப் 2025 அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் வந்துட்டு லெப்டினன்ட் ஜெனரல் புஷ்பேந்திர சிங் அப்பாயிண்டட் வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபாக இருக்காங்க. வைஸ் அட்மிரல் சஞ்சய் வத்சன் டேக்ஸ் சார்ஜ் 47வது வைஸ் சேர் நாவல் ஸ்டாஃபாக இருக்காங்க. ராதா சௌகன் அப்படிங்கிறவங்க ஃபுல் டைம் சேர்பர்சன் பில்டிங் கமிஷன். இதெல்லாம் கேட்கறதான சான்சஸ் கம்மி தான். பாக்ஸிங் ஃபெடரேஷனோட தலைவர் பிரசிடென்ட் போட்டிருக்காங்க. டெல்லி போலீஸ் கமிஷனர். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, சான்சஸ் ரொம்ப கம்மி. அனீஸ் தயாள் சிங் வந்துட்டு டெபுட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் டு தி பிஎம். இதை வேணா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர் உர்ஜித் பட்டேல் அப்பாயிண்டட் அஸ் ஐஎம்எஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம். நிதின் கட்கரி அவார்டு அவருக்கு கிடைச்சிருக்கு. எது 43வது லோக்மானியா திலக் நேஷனல் அவார்டு. 71வது ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஷாருக் கான், விக்ரம் மெஸ்ஸி, ராணி முகர்ஜி இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. அது எங்கே நடந்துச்சு அந்த நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், நேஷ்னல் கேம்லாம் எங்கேன்னு பார்த்து வச்சுக்கோங்க. விஸ்வகர்மா யோஜனாவை பற்றி பார்த்து வச்சுக்கோங்க. லலித் கலா அகாதமி விருது வந்து பிரேம்சந்த் விக்ரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸ்கீம்ஸ் ரிலேட்டடானது. இதெல்லாம் அந்த அளவுக்கு நானும் எதுவும் இம்பார்ட்டண்டாக இருக்கான்னு பார்க்குறேன், ஒன்றும் சிக்க மாட்டேங்குது. நீங்கள் வந்து பழைய ஸ்கீம்ஸ் எப்போதுமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. முக்கியமந்திரி மகிழா ராஜ்கர் யோஜனா பீகார் புக் அண்ட் ஆதர் இது கேட்கலாம். ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஜிஒய் சந்திரசூட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் புக் ஒய் தி கான்சிஸ்டன்ட் மேட்டர். இந்த புக்கு பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியாவில் செமிகண்டக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க. நேனோ பனானா லான்ச் பண்ணிச்சுல கூகுள், அது ரிலேட்டடாக போட்டிருக்காங்க.
ஜிஎஸ்டி ரிலேட்டடு எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் அக்னி வீரருக்கு வந்து 4 லேக்கில் லோன் கொடுக்குறாங்க வித்தவுட் கொலாட்ரல். இது எல்லாமே ரேங்கண்ட் ரிப்போர்ட்ஸ். ராஜீவ் ரஞ்சன் செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ரொடியூசர் இந்தியா. நித்தி ஆயோக் லான்ச்சஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி இண்டெக்ஸ். ரொம்ப முக்கியமாக இருக்குமான்னு பார்த்துட்ருக்கேன் யூனிவர்சிட்டியில். ஓகே, அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். இந்த இம்பார்ட்டன்ட் மட்டும் நல்லா தரவாக பிடிச்சிக்கோங்க. மற்ற எதுவும் தேவையே இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.